ரோம் நாட்டாண்ட மிகப்பெரிய பேரரசரான மார்க்கஸ் அரேலியஸ் வந்து அவரோட வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு நாளையுமே வந்து ஒரு டைரி எடுத்து ஜேர்னலிங் பண்ணிட்டே இருப்பாரு அவங்க. அந்த ஜேர்னல் வந்து அவர் வந்து பப்ளிஷ் பண்ணணும் இல்ல யாருக்காவது காட்டணும்னு ஒரு எண்ணத்தோட பண்ணவே இல்லை. பப்ளிஷ் பண்ணாம அவர் இறந்த கடைசியில பல டிகேட்ஸ் கழிச்சு சயின்டிஸ்ட் ரிசர்ச் எல்லாம் போய் அந்த ஜேர்னலை எடுத்து ஒரு மெடிடேஷன்ஸ் ஒரு புக்கா மாத்தி அதை பப்ளிஷ் பண்றாங்க. அப்படி பப்ளிஷ் பண்ணும்போது அந்த புக்ல ஒரு மிகப்பெரிய கோர் கான்செப்ட்ஸ் என்னன்னு பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து மார்க்கஸ் அர்லியஸ் மாதிரி உங்களோட டே நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்க டே ரொம்பவே ப்ரொடக்டிவா இருக்குங்கிறாரு. சரி, மார்க்கஸ் அர்லியஸ் அவரோட டே எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாரு? சிம்பிளுங்க. அவர் டே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு பார்க்க போற மனுஷன் எல்லாருமே வந்து ஒரு கருணையற்றவங்க, ஒரு மனசாட்சியே இல்லாதவங்க, என்னை எல்லாரும் ஏமாத்தக்கூடியவங்க, ஒரு கொடூரமானவங்க, என்னை கோவப்பட வைக்கக்கூடியவங்க, விட்டா என்னையே கொல்லக்கூடிய மனிதர்களை தான் நான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவா தான் ஒரு டேவே ஸ்டார்ட் பண்ணுவாரமா. இவ்வளவு நெகட்டிவா ஸ்டார்ட் பண்ணும்போது எண்ட் ஆஃப் தி டேல வந்து அந்த அளவுக்கு மோசமா யாரும் இருக்க மாட்டாங்க. பட் ஆனா அவரோட எக்ஸ்பெக்டேஷன் நெகட்டிவிட்டி வச்சு ரொம்பவே கம்மி பண்ணிட்டு வரங்காட்டிக்கு அவரோட டே வந்து ரொம்பவே சூப்பரா இருக்காம.